மக்களே, இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டில் பயங்கர சண்டை. யார் யாருக்கு அப்படின்னா, நம்ம அருணுக்கும் முத்துக்குமாருக்கும் இடையில தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சண்டை. ஆனால் இந்த சண்டையை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சப்போர்ட் நான் சொல்லிடுறேன். எனக்கு அருணை பிடிக்காமலே இருந்தாலுமே நான் இந்த இடத்துல அருணுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அதை தெளிவாக சொல்லிக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, நான் லாஸ்ட் சீசனில் நடந்த அதுலேயும் சரி, இல்லை அதற்கு முன்னாடி சீசனில் நடந்த அதுலேயும் சரி, நான் யாருடைய ஃபேனாக இருந்தேன் அப்படின்னா அசீம். எனக்கு பிடிச்ச டைட்டில் வின்னர் அசீம். அதேமாதிரி லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா. ஸோ இவங்க 2 பேருமே போல்ட்னஸாக பேசுவாங்க. எல்லாத்துக்கிட்டையும் சண்டை போடுவாங்கன்றத விட அவங்க பேசுகிறாங்கன்னா அந்த பேசக்கூடிய அந்த விஷயத்தில் ஏதாவது ஒன்று இருக்கும். அவங்க சரியான இடத்துல சரியான வார்த்தைகள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே நம்மளை அடக்க ட்ரை பண்ணும்போது நம்ம அந்த இடத்துல வெடிச்சு வருவோம்ல. ஸோ அந்த ஒரு வெடிப்பை பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர்த்துக்கிட்ட என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்படி இருக்கும்போது இன்றைக்கி என்ன பிரச்சனை, ஏன் சம்மந்தமே இல்லாமல் இதை இன்வால்வ் பண்ணுறேன் அப்படின்னா, இன்றைக்கி அருணுக்கும் முத்துக்குமரனுக்கும் இடையில் ஒரு கான்வர்சேஷன் போகுது. ஏதோ ஒரு விஷயத்தை அருண் சொல்கிறாரு. இந்த மாதிரி முத்துக்குமரன் எல்லாத்தோட மூளையை கழுவுறாரு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க அப்படின்னா, அப்போ இங்கே நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதுனால தானே அந்த ஒரு விஷயம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கும் இவருக்கு இடையில் போகுது. யாருக்கு? அருணுக்கும் முத்துக்குமரனுக்கு இடையில் போகுது. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் நம்மால் ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன அப்படின்னா, அருண் ஒரு வார்த்தை சொல்லுவார். பேசியே டைட்டில் வின் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார். அந்த ஒரு வார்த்தை சொன்னோடனே முத்துக்குமரன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்ன சொல்லுவார் அப்படின்னா, லாஸ்ட் சீசனில் பேசித்தாம்பா ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு, லாஸ்ட் சீசனில் ஜெயிச்சது யார்? அர்ச்சனா. அதே மாதிரி அர்ச்சனாவுடைய காதலான யார்? அருண். ஸோ இப்படி இருக்கும்போது இப்படி ஒரு வார்த்தை சொன்னோடனே அருணுக்கும் பார்த்தீங்கன்னா சுருன்னு கோவம் வந்தது. மட்டுமே ஓட்டிடாத, உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, வெறும் பாபா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாபா படம் பார்த்துங்கறியா, பாபா உங்கள்கிட்ட ஒன்றுமே கிடையாது, சும்மா வாயை வச்சே எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிடலான்னு சொல்லிட்டு ஆட்டம் போடாத அப்படின்னு சொல்லிட்டு அருண் அவர்கள் முத்துக்குமரன் அவர்களை கலாய்த்த விஷயங்களை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. முத்துக்குமரன் அவர்கள் வைக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவர் கரெக்டாக தான் பேசுவார். அவர் பேசுகிறாரு அப்படின்னாவே அது சரியானதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே நினச்சிட்ருக்கோம். ஆனாலுமே இப்போ ரீசெண்ட் டேஸில் சாச்சனா கூட போடக்கூடிய ஜோடியாக இருக்கட்டும், அதேமாதிரி மஞ்சரி கூட போடக்கூடிய ஜோடியாக இருக்கட்டும், இந்த ஜோடிகள் தான் பார்த்திங்கன்னா இவருக்கு எதிராக மாறி போச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீலிங்காக இருக்குது. ஆனாலுமே ஒரு கட்டத்துக்கு மேலே சாச்சனா மேலேயும் அதேமாதிரி மஞ்சரி மேலேயும் நம்மளுக்கு ஒரு பாவண்டா அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தோன்றதுக்கான காரணமே என்னன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக புரியல. இந்த கோவா கேங்ஸ் ஓவராக அட்ராசிட்டி பண்ணுறனால யார் மேலாம் அது வெறுப்பை காமிச்சிருந்தோமோ அவங்க எல்லாத்தையும் நம்ம ரசிச்சிருவோம் போல். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த கோவா பார்த்திங்கன்னா ரொம்பவே வெறுப்புகளை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வர வைக்கிறாங்க. அது ஏன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக புரியல. நீங்கள் அருணுக்கும் முத்துக்குமரனுக்கும் நடந்த இந்த கான்வர்சேஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சம்மந்தமே இல்லாமல் போன சீசனில் நடந்த அந்த ஒரு விஷயத்தை எடுத்து பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதேமாதிரி போன சீசன்லேயும் ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி சீசன்லாம் சண்டை போட்டாங்க, கத்தி சண்டை போட்டால் டைட்டில் வின்னர் ஆயிடலாம். இவர் சொல்லுவார், கமல் சார் ஹோஸ்ட்டாக இருக்கும்போது அப்போ போன சீசனில் சொல்லுவார், இந்த மாதிரி சண்டை போட்டால் பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் ஆண்டனி அவர்கள் வெளியே போகும்போது இந்த ஒரு விஷயம் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். கமல் அவர்கள் சொல்லியிருப்பார், சண்டை போட்டால் டைட்டில் வின்னர் ஆயிடலாம், இதுக்கு முன்னாடி அப்படி தான் ஆயிருக்காங்க, அதனால் நாங்களும் இப்படி தான் இருப்போம்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கிறது தவறு அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் ஆண்டனி வெளியில் போகும்போது இந்த மாதிரியான வார்த்தைகள்னு சொல்லுவார். ஸோ இந்த சீசனை வச்சு கம்பேர் பண்ணுறது எனக்கு நல்லதாக தோணலை. இந்த சீசனில் நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறீங்க, யார் சிறப்பாக ப்ளே பண்ணுறீங்க, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த போட்டிகள் தான் முக்கியமே தவிர இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஆணியாக தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க.